யோ, நம்ம ஊர்ல எல்லாருக்குமே காய்ச்சல் வந்துருச்சு. நம்ம குடும்பத்துல மட்டும்தான் யாருக்குமே வரல. எப்படிடி வரும்? நம்ம வம்சம் அப்படி. என் தாத்தன் பாட்டம் முப்பாட்டம்லாம் கேப்ப களி தென சாமானு தின்னு வளர்ந்தவங்க. ஊர்ல என்ன காய்ச்சல் வந்திருக்கு? மூளை காய்ச்சல் தான். அப்படி சொல்லுடி. அதான் உன் வம்சத்துக்கே வரல. என்னடி சொல்ற? மூளை இருந்தாதாடி வரும். யோ மாமா, காலையில 4 மணிக்கெல்லாம் எழுப்புடியா? ஏண்டி வாக்கிங் போறியா? இல்லடி. டிஎன்பிசிக்கு படிக்க போறியா? இல்லையா. கோலம் போட போறியா? இல்லடி. கோயிலுக்கு போறியா? இல்லையா. அப்புறம் எதுக்கு 4 மணிக்கு எழுப்ப சொல்ற? போனுக்கு சார்ஜ் போடணும். இவளெல்லாம் சாணியல்ல வச்சானா சரிப்பட்டு வருவா. சரிடி, நான் அப்புறம் பேசுறேன். யார்கிட்ட பேசுன? என் ஃப்ரெண்டுடி. என் மனசு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் அவளுக்கு தான் கால் பண்ணி பேசுவேன். ஏண்டி அவ ஆறுதலா பேசுவாளா? இல்ல இல்ல, அவ கஷ்டத்தை சொல்லி புலம்புவா. அது எனக்கு ஆறுதலா இருக்கும். ஆனா கொழுத்து போன கோட்டை ஒன்னெல்லாம் திருத்த முடியாது. அடியே, நீ முறுக்கு சாப்பிடுற அழக பாக்கும்போது எனக்கு ஒரு கவிதை தோணுதுடி. கவிதையா? சொல்லு சொல்லு, ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு கவிதைலாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு கிறுக்கு முறுக்கு சாப்பிடுகிறது அப்படி போறாங்க. கழுதைக்கு கவிதை கேட்க. ஓனர் பொண்டாட்டியே, நீ காலேஜ் படிக்கும் போது உங்க